இந்தியாவும் அமெரிக்காவும் அண்மை காலமாக எதிரும் புதிருமாக இருந்து வந்த நிலையில் இரு நாட்டு உறவில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடனான நட்புறவு எப்போதுமே ஸ்பெஷலானது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அதனை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்ப், மோடி மிகச்சிறந்த பிரதமர் என்றும் அவருடன் நட்பாகவே இருக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்தார். ஆனால் தற்போதைய அவருடைய செயல்பாடுகள் மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். டிரம்பின் இந்த பேச்சு வெளியான சில மணி நேரங்களில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, உங்கள் கருத்தை வரவேற்கிறேன் என்றும் அதையே தானும் எதிரொலிக்கிறேன் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் சர்வதேச விவகாரங்களில் இணைந்து செயல்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வரி விதிப்பு கொள்கை குறித்து இந்தியாவை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் வேண்டுமென்றே 50% வரி போட்டு அதிர வைத்திருந்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை புறந்தள்ளிய இந்தியா ரஷ்யா சீனாவுடன் மிக நெருக்கம் காட்டியது. பிரதமர் மோடி சீனாவுக்கும் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் சீனாவிடம் ரஷ்யாவையும் இந்தியாவையும் இழந்துவிட்டதாக டிரம்ப் கூறியிருந்தார். இது உலக அரங்கில் அதிர்வை ஏற்படுத்தியது. டிரம்பின் தொலைபேசி அழைப்பை மோடி ஏற்கவில்லை என தகவல் வெளியான நிலையில் அமெரிக்க பயணத்தையும் அவர் ரத்து செய்துவிட்டார். இந்த பின்னணியில் டிரம்பின் பேச்சு இந்தியா குறித்த நிலைப்பாட்டில் அவர் இறங்கி வந்திருப்பதாக கருதப்படுகிறது. பிரதமர் மோடியும் இணக்கமாக பதிலளித்திருப்பது இருதரப்பு உறவில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துள்ளார். ஐநா பொதுச்சபை மாநாட்டில் பேசுபவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி பெயர் இருந்த நிலையில் அது தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்ற உள்ளார். செப்டம்பர் 23 முதல் 29 வரை அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இம்மாநாட்டில் பேச உள்ளனர். சீன அதிபர், இஸ்ரேல், பாகிஸ்தான் பிரதமர்களும் இக்கூட்டத்தில் பேச உள்ளனர். ஏற்கனவே வரி விதிப்பு விவகாரத்திலும் வணிக ஒப்பந்தம் செய்து கொள்வதிலும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கசப்புணர்வு நிலவி வருகிறது. ஆன்லைன் மூலம் உணவு வாங்குவதற்கான செலவுகள் வரும் 22ஆம் தேதி முதல் உயர உள்ளது. ஆன்லைன் உணவு விநியோக சேவைக்கான வரி 18% உயர்த்தப்பட்டிருப்பதுதான் இதற்கு காரணம். அரசின் வரி உயர்வால் தங்களுக்கு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் இதை நுகர்வோரிடம்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் என்றும் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. வரி அதிகரிப்பால் தங்கள் வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். டெல்லி செங்கோட்டையில் நடந்த சமண சமய விழா ஒன்றின் போது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரம் பதித்த குவளை திருடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். இச்சம்பவம் முக்கியத்துவம் மிக்க செங்கோட்டையின் பாதுகாப்பு குறித்து கவலையை எழுப்பியுள்ளது. சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் சற்றே மழை ஓய்ந்த போதும் பல பகுதிகளில் வெள்ளம் கடல் போல தேங்கியுள்ளது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்களை படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு பாதுகாப்பு படையினர் அழைத்துச் சென்றனர். பஞ்சாபில் வெள்ள பாதிப்புக்கு 40 பேர் உயிரிழந்த நிலையில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கியுள்ளன. தலைநகர் டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவிற்கு சற்றே குறைந்தாலும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை. நிலைமை சீரடைய சில நாட்கள் ஆகலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் சுமார் 5200 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்துவிட்டன. 1200 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் ஷிம்லா, சோலன், மண்டி போன்ற மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல சாலைகள், பாலங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பருவத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் 350க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். குலு மாவட்டத்தில் வியாழக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவால் வீடுகள் இடிந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் காணாமல் போனர். சம்பா மாவட்டத்தில் மணிமகேஷ் கைலாச மலை யாத்திரை மழை பாதிப்புகளால் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 350 யாத்ரீகர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். இமயமலையை ஒட்டிய இமாச்சல பிரதேசத்தில்
கடந்த ஜூன் முதல் இதுவரை 45 மேக வெடிப்புகள், 95 பெரு வெள்ளங்கள், 132 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வின்படி கழிவறையில் போன் பயன்படுத்துபவர்களுக்கு மூலநோய் அபாயம் 46% அதிகம் என தெரியவந்துள்ளது. PLOS ONE என்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வு முடிவுகளின்படி பிறர் ஓரிரு நிமிடங்களில் வெளியேறுகிறார்கள் என்றால் போன் பயன்படுத்துபவர்கள் 5 நிமிடங்களுக்கு மேல் கழிவறையில் செலவிடுகின்றனர். அதிக நேரம் கழிவறையில் அமர்ந்திருப்பது ஆசனவாய் மற்றும் மலக்குடலில் உள்ள நரம்புகள் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது அந்த நரம்புகள் வீக்கமடைந்து மூல நோயாக மாற வழிவகுக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கழிவறைக்குள் போனை எடுத்துச் செல்லவே கூடாது என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கழிவறையில் 5 நிமிடங்களுக்கு மேல் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். வெள்ளி நகைகளுக்கு வணிகர்கள் தன்னார்வ முறையில் ஹால்மார்க் முத்திரை பதிப்பதை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஒவ்வொரு வெள்ளி நகை மற்றும் கலைப்பொருட்களுக்கும் தனித்துவமான 6 இலக்க ஹால்மார்க் அடையாள எண் வழங்கப்படும். இந்த எண்ணை ஸ்மார்ட் போன் மற்றும் ஸ்கேன் செய்து நகையின் தரம் குறித்த விவரங்களை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் நகையின் வகை, தூய்மை மற்றும் ஹால்மார்க் தேதி, பரிசோதனை மையம், நகை வியாபாரிகள் பதவி எண் ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம். வானில் பறந்தாலும் மனபாரம் தீராது என்றாலும் பயணிகளிடம் மலர்ச்சியை காட்டும் தங்கள் முகம் சற்றும் மாறாது என யதார்த்த வாழ்வின் சில அம்சங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் இண்டிகோ விமான பணியாளர்கள். ஒரு விமானத்தில் 200க்கும் மேற்பட்ட பயணிகளை கையாள வேண்டியிருக்கும் என்றும், ஆனால் அவர்கள் அனைவரிடமும் ஒரே மாதிரி மலர்ந்த முகத்தை காட்ட வேண்டும் என விமான பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தினமும் 4 விமானங்களில் பணியாற்ற வேண்டியிருக்கும், சில சமயங்களில் 5 விமானங்களில் கூட பணிபுரிய நேரிடலாம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நேரம் கிடைக்கும் போதுதான் சாப்பிட முடியும், சில சமயம் 6 மணி நேரத்திற்கு பிறகு கூட உணவு கிடைக்கும், இரவு 3 மணிக்கு இரவு உணவு, பகல் 2 மணிக்கு காலை உணவு என உணவு நேரம் மிகவும் சீரற்று இருக்கும் என்று வேதனையை பகிர்ந்துள்ளனர். பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாட்கள் என முக்கிய தினங்களை கூட குடும்பத்தினருடன் கொண்டாட முடியாது. கடைசி நிமிடத்தில் பணி அட்டவணை மாறுவதால் தனிப்பட்ட திட்டங்கள் பெரும்பாலும் நிறைவேறாமல் போகும் என தெரிவித்துள்ளனர். எந்த நேரத்திலும் பணிக்கு அழைப்பு வரலாம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உடல்நிலை சரியில்லாத போது விடுப்பு எடுப்பதும் எளிதல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஓய்வு வேண்டுமென்று உடல் கதறினாலும் உதடுகள் புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்தும் என பணி சூழலை பக்குவமாக தெரிவித்துள்ளனர். காசாவில் உள்ள மக்கள் விரைந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் மீண்டும் எச்சரித்துள்ளது. இனியும் வெளியேறாவிட்டால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவோம் என்று இஸ்ரேல் ராணுவ ஜெனரல் எச்சரித்துள்ளார். ஒருபுறம் காசா மீது தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் இஸ்ரேல் அங்குள்ள மக்களை வெளியேறவும் அறிவுறுத்தி வருகிறது. காசா மக்களை எகிப்து தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவை முழுவதும் தங்கள் பிடிக்குள் கொண்டு வந்து பின்னர் அது அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு சுற்றுலா நகரமாக மாற்றப்படும் எனவும் தகவல்கள் உள்ளன. அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள ஹூண்டாய் கார் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணிபுரிந்து வந்த 475 தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் தென்கொரிய நாட்டவர். இவர்கள் கை மற்றும் கால்களில் இரும்புச் சங்கிலியால் விலங்கிடப்பட்டு தடுப்பு காவல் முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் அமெரிக்காவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் பெய்பா புயல் காரணமாக பலத்த மழை பெய்து கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சிஷுமோகா விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 223 கட்டடங்கள் சூறைக்காற்றால் சேதமடைந்துள்ளன.
சரக்கு லாரி ஒன்று வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. மேலும் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பெருவில் ஒரே நேரத்தில் 13 வாகனங்கள் மோதிக்கொண்டதால் கோரமான விபத்து ஏற்பட்டது. தலைநகர் லிமாவின் வடக்கு பகுதியில் ஒரு சாலையில் அதிகாலை நேர பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் பாதை தெரியாமல் மோதிக்கொண்டதாக தெரிகிறது. இதில் கார்கள், லாரிகள், பேருந்துகள் என 13 வாகனங்கள் சேதமடைந்தன. இதில் 12 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் வீடுகளை இழந்தவர்கள் கூடாரங்களில் வசிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட 6 ரிக்டர் நிலநடுக்கத்தில் 2200 பேர் உயிரிழந்தனர். 3640 பேர் காயமடைந்தனர். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இடிந்த நிலையில் வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. அனைத்து பொருட்களையும் இழந்த மக்கள் கூடாரங்களில் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் சூழலில் பலர் உணவின்றி தவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 4 நாள் சீன சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தனது சிறப்பு ரயிலில் தாயகம் திரும்பினார். பாதுகாப்பு மிகுந்த குண்டு துளைக்காத ரயிலில் வந்த அதிபரை வடகொரிய ராணுவ தளபதிகள் வரவேற்றனர். முன்னதாக கிம் ஜாங் உன் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த படங்களையும் ரஷ்ய அதிபருடன் ஒரே காரில் பேசிக்கொண்டே சென்ற படங்களையும் வடகொரிய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது தமது மகளை கிம் அழைத்துச் சென்று உலக தலைவர்களை அறிமுகப்படுத்தியதால் அவரையே தன் அரசியல் வாரிசாக கிம் அறிவித்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 선노동당 정민공화국 국무위원장이신 경의하는 김정은 동지께서는 전역열차에서 내리시어 중국 당과 டெஸ்லா நிறுவனம் அதன் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்கிற்கு ஒரு மிகப்பெரிய ஊதிய திட்டம் ஒன்றை புதிதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டம் அவரை உலகின் முதல் டிரில்லியனராக மாற்றக்கூடும் என்று கருதப்படுகிறது. இந்த ஊதிய திட்டத்தின்படி டெஸ்லாவின் சந்தை மதிப்பு தற்போதுள்ள மதிப்பை விட பல மடங்கு அதிகரித்தால் மஸ்கிற்கு டெஸ்லா நிறுவனத்தில் கூடுதல் பங்குகள் வழங்கப்படும். டெஸ்லா நிறுவனம் அதிகரித்த மதிப்பீட்டு இலக்குகளை அடைந்தால் மஸ்கிற்கு கிடைக்கும் பங்கு மதிப்பு $1 டிரில்லியன் இருக்கும். டெஸ்லா பங்குகள் $8.5 டிரில்லியன் சந்தை மதிப்பை எட்ட முடிந்தால் அது உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனமாக மாறும். எலான் மஸ்க் உலகின் முதல் டிரில்லியனராக உருவெடுக்க வாய்ப்பிருக்கும் நிலையில் உலகின் 91 விழுக்காடு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி $1 டிரில்லியன் குறைவாகவே உள்ளது. கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சி $0.94 டிரில்லியன் பெல்ஜியம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி $0.66 டிரில்லியன் உள்ளது. அர்ஜென்டினா 0.63, ஐக்கிய அரபு அமீரகம் 0.54, தாய்லாந்து 0.53 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது.